அனைவருக்கும் வணக்கம். பொது புத்தி, காமன் சென்ஸ் அதை பற்றி அவருடைய தொடர்ச்சி தான் இந்த செஷன். இந்த செஷனில் நீங்கள் பார்க்க போகிற ஒரு முக்கியமான ஒரு டேக்லைன், எவல்யூஷன் இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. எவல்யூஷன் பரிணாமத்தை நோக்கி வளர்றது, அடுத்த கட்டத்தை நோக்கி வளர்றது தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. பிறர் செய்த தப்புக்கு நம்ம பொறுப்பேற்றுக்கிறது தான் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. மற்றவங்கள ப்ளேம் பண்ணாமல், இப்போ ஒரு ஆஃபீஸில் ஒருத்தர் இருக்கார், ஒரு மேனேஜர் இருக்கார், அவர் பியூன் செஞ்ச தப்பை மேனேஜர் பொறுப்பேற்றுக்க முடியுமா அப்படின்னா பொதுவாக நிறைய மேனேஜர்கள் ப்ளேம் பண்ணுவாங்க, இது அவன் செஞ்ச தப்புன்னு. அப்படி ப்ளேம் பண்ணாமல் நீங்கள் அவருடைய தப்புக்கு பொறுப்பேற்றுக்கும் போது அந்த ஓவரால் ஆஃபீஸோடைய நம்பிக்கையை அந்த மேனேஜர் பெறுறார். அந்த மேனேஜர் பெறும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுது, எல்லாரையும் அடுத்த கட்டத்துக்கு வளர்ச்சிக்கு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு. எப்படி வளர்ச்சிக்கு கொண்டு போகும்? பியூன் என்ன பண்ணுவார் அப்படின்னா ரெண்டு விதமாக பார்ப்பார். ஒன்று, எது செஞ்சாலும் மேனேஜர் பொறுப்பேற்றுக்க போகிறார், அவர் வளர முடியாது. ஐயோ நம்ம தப்பு பண்ணால் மேனேஜர் பொறுப்பேற்றுக்கிறாரு, இது நம்ம அவருக்கு விடக்கூடாது, நம்ம மேனேஜரை நம்ம விட்டுக்கூடாதுன்ற அந்த ஓனிங்னஸை அந்த கிளர்க்குக்கு அது ஓனாக வர ஆரம்பித்தோம். இதுதான் ரொம்ப முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டி. இன்னொன்று, பிடியை விட்ட பின்னரே மனிதன் பிடிபடுவான்னு சொல்கிறாங்க. ஸோ விட்டு கொடுத்தல் ஒரு லைஃப்பில் எல்லாத்துலேயுமே விட்டு கொடுத்து போகுது. எல்லாருமே லைஃப்பில் யதார்த்தமாக பார்த்துருப்போம், ஆமாம் நம்ம எல்லோரும் விட்டு கொடுத்துருக்கோமா, ஆனால் அப்படின்னு கிடையவே கிடையாது. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எங்கெங்கெல்லாம் அதிகாரம் செய்கிறோம், எங்கெல்லாம் பிடி இருக்கோ அங்கெல்லாம் நம்ம அதிகாரம் செய்வோம். வீட்டில் நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வீட்டில் எல்லோரும் அதிகாரம் பண்ணுவோம், ஏன்னா அவங்க எல்லாம் நமக்கு கீழே இருப்பாங்கன்ற ஒரு விஷயத்தில் நம்ம எல்லாம் பண்ணுறோம். அதுவே ஆஃபீஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதிகாரம் பண்ணுவோமா அப்படின்னா அதிகாரம் பண்ண மாட்டோம். ஏன்? இந்த வேறுபாடை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஆஃபீஸில் அதிகாரம் பண்ண முடியலை, ஆனால் வீட்டில் அதிகாரம் பண்ணுறோம். ஏன்? இந்த கேள்விக்கான விடையை நீங்கள் எல்லோரும் யோசித்து இந்த கமெண்ட்டில் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த செஷனில் பார்ப்போம். நன்றி.